வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டக்குன்னு உங்களுக்கு வந்துட்டு 3500 கிட்ட ஏறிடுச்சு. நம்ம இந்த மாடல்லேருந்து செக் பண்ணி பார்க்கறச்ச பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு அரௌண்ட் ஒரு 5000 mAh வரைக்கும் நமக்கு ஃபோன் சார்ஜ் ஆகுது. நம்ம ஃபோன் வந்து கரெக்டாக எதுவுமே ஆப்டிமைஸ் பண்ணிக்கிது எல்லாத்தையும் நமக்கு. ஸோ இவ்வளோ தான் சார்ஜ் நம்ம ஃபோனுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷனை பொறுத்து. இப்போ நம்ம சார்ஜரை கட் பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவலாக இப்போ நான் அந்த சார்ஜரில் சார்ஜ் ஆகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக சார்ஜர் பார்த்திங்கன்னா ஜிஎம்ஐயோடைய 6 to 7 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரு. என் ஃபோனும் அந்த ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டட் தான். ஸோ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பீக்காக சார்ஜ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீக்காக ஒரு அரௌண்ட் ஒரு 5000 கிட்ட ஏறிடுச்சு. ஸோ அதில் பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அந்தளவுக்கு ஈக்குவலாக சார்ஜ் ஏறுது. இதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம ஆக்சுவலாக என் ஃபோனில் வந்துட்டு நான் கஸ்டம் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் என் ஃபோனுக்கு அந்த ஃபுல்லாக அதுக்கு கிடைக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாடல் பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கீழே நான் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கை நான் போட்டு விட்றேன். உங்களுக்கு இன்னும் இந்த மாடல் பற்றி டீட்டெயிலாக தெரியணுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற வீடியோவை போய் பாருங்கள். நம்ம இதை பயங்கரமாக டெஸ்ட் பண்ணி போட்டிருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம இன்னொரு மாடல் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், பாய்.